நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டைரக்டா பிஜேபி இங்க காலூன்ற முடியாதுனால அண்ணாமலை மூலமா ஒரு முயற்சி பண்றாங்க. இல்லை, அப்படித்தான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் மீது பரிவாக இருக்கக்கூடிய கருத்து சொல்பவர்களே அதை அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெகு சில இயக்கங்களில் ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய பெரிய கஷ்டம் அல்லது அதற்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்கிட்ட அந்த கட்சி அவர்களால் கடத்த முடியல. அது ஒன்று. அடிக்கடி எதிரியோட நீ போர் பண்ணக்கூடாது. உன்னுடைய குறை நிறை, உன்னுடைய வியூக அமைப்பு, நீ எப்படியெல்லாம் யோசிக்கிற, இதையெல்லாம் அவன் வேகமாக கண்டுபிடிச்சிருவான். அதனால அதிகமாக உன்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ வந்து அவனோட மோதக்கூடாது. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய வெற்றியை இந்த புதிய தாவேகா சாதிப்பதற்கு ஒரு 30 ஆண்டு கால சினிமா. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ஆர் கண்ணன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். இந்த கரெக்டாக ஒரு 30 நாள் கிட்ட ஆக போது தாவேகாவோட ஆட்சி, விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி. இது பற்றி கடும் விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் தொடர்ந்து வைக்கப்படுது. சட்டம் ஒழுங்கு பற்றியும் பல்வேறு பிரச்சனைகள் பற்றியும் தொடர்ந்து வைக்கப்படுது. அந்த அமைச்சர்கள் செயல்பாடுகள் பற்றிலாம் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் இந்த 30 நாட்களின் ஆட்சியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இவர்கள் புதியவர்கள், இவங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் வந்து ஒரு நேரம் தரணும். தொடக்கத்தில் சில அமைச்சர்களுடைய ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் இவர்கள் புதியவர்கள் அப்படின்றத நமக்கு காட்டுற மாதிரி இருந்துச்சு, வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருந்துச்சு. இவர்கள் பொது வாழ்க்கைக்கு புதியவர்கள், இந்த அமைச்சர் பொறுப்புக்கு புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள் அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடந்ததில்லை. அதாவது ஒரு சிலர் பொது வாழ்க்கைக்கு புதியதாக வருவது அப்படின்றது முன்னாடி நடந்த திராவிட இயக்க வெற்றிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு இவ்வளவு நாள் அவர்களுக்கு பொது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறதே முதலமைச்சர் விஜயனுடைய தலைமையை ஏற்று வந்திருக்கிறார். அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியலை, அவர்களை வழிகாட்டுவதற்கு சரியான ஆட்கள் அல்லது தலைவர்கள் அவர்களுடைய இயக்கத்திலோ அல்லது அரசிலோ இல்லை. இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடத்தியிருக்கலாம். ஒரு 2 வாரம் மாலையில் ஒரு 2 மணி நேரம் அவர்களுக்கு அரசு, நிர்வாகம், பொதுமக்களோடு எப்படி பேசுறது, ஒரு சோதனைக்கு போகிறாங்கன்னா என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கணும், எதை விசாரிக்கணும், எதை விசாரிக்கக்கூடாது, எப்படி ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு பொதுவெளியில் ஒரு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு, இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு பெரிய சுமையை நம்ம தாங்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரியான இதை இவர்கள் செய்திருக்கலாம். அதை செஞ்ச மாதிரி தெரியலை. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. ஸோ அந்த எண்ணம் அவர்களுக்கு வராமல் கட்சியிலே இருக்காங்களே, செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்காங்க. பழைய முன்னாள் மேனாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பழைய இந்து அறநிலைத்துறை ஆணையர்கள், பல துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், ஓய்வு பெற்றவர்கள், பழைய அரசு இல்லை அதுக்கு முந்தைய அரசில் இருந்தவர்கள். உங்களுக்கு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்கன்னு நீங்கள் கூட தேடி போய் பார்க்கலாம். ஒரு அமைச்சர் வந்து புதிதாக ஒரு குறிப்பிட்ட துறைக்கு வருகிறார் என்றால் அதற்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள், பழைய திமுக அமைச்சர்கள் உங்களுக்கு அரசியல் எதிரிகள், அவங்கள போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? பழைய அமைச்சர்களை பார்க்குறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, இதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க? அந்த அளவுக்கு தமிழக அரசியல் ஆரோக்கியமாக இருக்கான்ற ஒரு கேள்வி. இல்லை அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் தெரியுதில்ல. முதல்வர் வந்து மேனாள் முதல்வரை போய் பார்க்குறார், துணை முதல்வரை பார்க்குறார், அவங்க வீட்டில் போய் பார்க்குறார், அதெல்லாம் நடந்திருக்குல்ல. அப்புறம் பல தலைவர்களை போய் பார்த்துருக்கிறார். அண்ணாவுக்கு பிறகு அந்த மாதிரி பண்ண ஒரே தலைவர் இவர் தானே. அதனால் இன்னும் இவர்களெல்லாம் புதியவர்கள் தானே. இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அதுதான் சொல்கிறேன். அதனால் போய் பார்க்கலாம் யாரை வேணாலும். இவர்கள் இப்போது நிதியமைச்சராக இருக்கிறவர் தங்கம் தென்னரசை பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை.
ஏன்னா அவர் பல ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய அனுபவங்களை சொல்ல போகிறார். அது உதவியாக இருக்கலாம், உதவிகரமாக இல்லாமல் இருக்கலாம். அது பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மாறணும் நிறைய. முதலமைச்சரோட டெல்லி விசிட் பற்றி தொடர்ந்து செய்தி. போன தடவை கூட காங்கிரஸோட தலைவர்களை அவர் சந்திக்கலை. ஆனால் நேற்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சிருக்காரு. சோனியா காந்தி, கார்கே 3 பேரையும் சந்திச்சிருக்காரு. ராகுல் காந்தி 3 பேரையும் சந்திச்சிருக்காரு. அப்புறம் கூட்டணி கட்சி சார்பாக டி ராஜாவை பார்த்துருக்காரு சிபிஐ கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில். ஒவ்வொரு தடவையும் அவர் மேலே இப்போ இந்த ஒரு விமர்சனம் இருந்தது, பத்திரிகையாளர் சந்திப்புகளை தவிர்க்கிறார் டெல்லியில் அப்படின்னு. இங்கே இருக்க பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்ப்பதுங்கிறது வேறு. டெல்லியில் போனால் எல்லா முதல்வர்களும் பார்ப்பாங்க, எல்லா மாநில முதல்வர்களும் அங்கே போனால் அங்கே என்ன நடந்ததுன்ற சொல்லுவாங்க அப்படின்னு. அவர் மேலே அந்த தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு கெடுவது. நேற்றும் பத்திரிகையாளர் சந்திக்கலை. இல்லை, பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்ன அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னு நமக்கு சரியாக தெரியல. முதல் முறை அவர் போகும்பொழுது முதல்வராக போனார். அப்போவும் அவர் இதுவரைக்கும் சம்பிரதாயம் என்னென்னா, யார் இங்கிறது முதல்வராக முதன்முறையாக அங்கே போகிறார்களோ, அண்ணா காலத்தில் இருந்து கலைஞர் காலத்தில் இருந்து அதற்கு பிறகு ஒரு பெரிய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அவங்களே அழைச்சி பேசுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. ஜெயலலிதா அம்மையார் கூட அதை பண்ணாங்க. எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் செய்தியாளர்களை அப்பப்போ வாய்ப்பு இருக்கும்போது சந்திச்சார். அவர் பெரிய அளவில் செய்தியாளர்களை சந்திப்பதை அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவருக்கு தர்ம சங்கடமான கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். அல்லது அது தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த உயரத்தில் அவர் இருந்தார். இங்கேயே திமுக சார்பாக தான் ஊடகங்கள் இயங்குது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்க கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் அவர் டெல்லியில் அவருக்கு அந்த மாதிரி சார்பான ஊடகங்கள் கொஞ்சம் தான் இருக்க போகிறாங்க. தேசிய அளவில் தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அவரை கேள்வி கேட்க போகிறாங்க. பொதுவாக ஆங்கில ஊடகங்கள், கொஞ்சம் ஹிந்தி ஊடகங்கள், கொஞ்சம் தமிழ் ஊடகங்கள் கேட்க போகிறாங்க. அவர் பொதுவாக ஒரு பதில் சொல்லலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பு எப்படி போகுதுன்றதை பார்த்து அவர் அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுக்கலாம். இதை அவர் மாற்றிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக சார்பில்னு சொல்லும்போது, ஸ்டாலின் அவர்களை சொல்லும்போது ஒரு 6 மாதம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், அவகாசம் கொடுப்போன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நடக்கிறதை பார்த்தா ஒரு 3 மாதம் இவங்க ஆட்சி தாங்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னும் தோல்வியிலேருந்து வெளியில் வரலையோ திமுகலேருந்து? அப்படித்தான் தோணுது. இதை ஒரு பெருந்தன்மையாக அவங்க எடுத்துக்கிட்டு இதை ஒரு சுய பரிசோதனைக்கான ஒரு நேரமாக பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா இவர்கள் தந்த ஒரு இடத்துல தான் அவங்க அந்த இடத்த தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. இவர்களிடத்தில் ஒரு குறையும் இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போது அங்கே அவர்கள் வென்றிருக்க முடியாது. அதனால் நம்ம மீண்டும் நம்மளை உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கான நேரம் தானே இதே தவிர, அவங்க வேகமாக வென்றுட்டார்கள், ஒரு கடுமையான உழைப்பு இல்லாத வென்று விட்டார்கள் அப்படின்லாம். சமூக ஊடகங்கள்னால ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு சமூக ஊடகங்கள் உங்களுக்கும் இருக்குல்ல. அதனால் மட்டுமே அவர்கள் வெல்லலை. 25 மாதங்கள் ஆச்சு அந்த இயக்கம் தொடங்கி. 9 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தார் NT ராமராவ். அதற்கு அடுத்து தான் இது. அதனால் அவர்கள், அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். நீங்கள் வேண்டான்னு நினச்சாங்க. அதாவது இந்த ஸ்டாட்டஸ்கோ, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். உங்களுக்கு மாற்றாக அவர்கள் உங்களுடைய ஜெயலலிதா பாணியில் சொல்கிறதுனா, அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை சொல்லணும்னா பரம்பரை எதிரிகள் அதிமுக, அவர்கள் உங்களுக்கு மாற்றா மக்கள் எண்ணலை இந்த முறை. அதுக்கு பதில் இன்னொரு புதிய மாற்றத்தை அவர்கள் விரும்பினார்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய இடத்தில் தாவேகா இருந்துச்சு. அதனால் இந்த வெற்றிடத்தை உருவாக்கியது நீங்கள் தான். இல்லை, இவங்க ஒரு பக்கம் அந்த தோல்வியிலேருந்து வெளியில் வரல. அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, அதிமுக இன்னும் முழுதாக வெளியில், அங்கே ஏற்பட்ட குழப்பங்கள், ரொம்ப அதிகமான குழப்பங்கள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சாலும் அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு அஇஅதிமுகவினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக யார் அந்த கட்சியை கைப்பற்றுவது, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இன்னைக்கு வரைக்கும். அம்மையார் இறந்து 2016 டிசம்பர். ஆமாம், இன்றைக்கி நமக்கு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகளாக எடப்பாடியின் முன் தொக்கி இருக்கிற ஒரே கேள்வி, இந்த கட்சியை நான் எப்படி கைப்பற்றுவது, எப்படி பற்றுவது, எப்படி இதில் என்னுடைய தலைமையை நான் ஸ்திரப்படுத்தி கொள்வது, இதுதான் அவர். அப்போது அவருடைய எதிரியாக, பிரதான எதிரியாக இருந்திருக்க வேண்டிய திமுக மறைந்து போய் அவருடைய எதிரிகளாக யாரெல்லாம் வலம் வந்தார்கள்னா, சசிகலா, தினகரன், OPS, அதுக்கப்புறம் சமீப காலங்களில் சி.வி. சண்முகம், வேலுமணி கொஞ்ச நாள்,
இப்போ திருப்பி அவர் வேண்டியவராக மாறிட்டார். இந்த மாதிரி அதாவது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உள் சண்டையே வந்து உங்களுக்கு முழு நேரம் உங்களுக்கு அதுவே முழு நேரம் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ வெளியில் எப்படி உங்களுடைய உண்மையான அரசியல் எதிரிகளை அரசியல் போட்டியாளர்களை எப்படி சமாளிப்பீர்கள்? அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த அரசியல் போட்டியாளிங்க சொல்கிறக்கூடிய தீய சக்தி அப்படின்னு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சொன்ன அவங்களோட இவங்க கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை போனது இன்னும் அவங்களுக்கு பிரச்சனையாகிடுச்சு இல்லையா? அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த 4 நாள் நடந்த கூத்து அவலம் அதெல்லாம் மக்கள் வேகமாக மறந்துடுவாங்க. நாளாவட்டத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு சூழல் கூட உருவாகலாம். இந்த சக்தியை எதிர்ப்பதற்கு தாங்கள் 2 பேரும் ஒரு அளவில் ஒரே கோட்டில் இணைஞ்சாதான் அதை பண்ண முடியுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த மாயம் கூட நடக்கலாம். ஓஹோ. ஏன்னா இந்த 2 கட்சிகளாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு 2 பெரிய தலைவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மனஸ்தாபம். அவங்க 2 பேரும் இல்லை, அவங்க போயிட்டாங்க. இப்போ ஒரு புதிய அரசியல் எதிரி உருவாகியிருக்காங்க. அந்த அரசியல் எதிரியை நீங்கள் வெற்றி கொள்ளணும்னா நீங்கள் புதிய வியூகங்களை வகுக்கணும். உங்களுக்கு நீங்கள் அதிமுக சார்ந்திருக்கிற பாஜக ஒரு பெரிய வலிமையான கட்சி இல்லை. திமுக இதுவரை சார்ந்திருந்த காங்கிரஸ் அவங்களோட இல்லை. அப்போ அவர்களுக்கு பக்கத்துணையாக பெரிதாக அந்த பக்கமும் யாரும் இல்லை. அஇஅதிமுக பக்கம் இருக்கிறவர்கள் கூட கொஞ்சம் நாளில் அவர்கள் தொடர்ந்து இருப்பாங்களான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிறது ஒரு இன்னையிலிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 கட்சிகள் 2 ஒரே கொள்கைகளை சொல்லக்கூடிய ஓரளவுக்கு கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை இணைப்புக்கான முயற்சி நடந்தது இல்லையா? முதல்ல அது தொடக்கத்தில் எம்ஜிஆர் தான் அதை வேணும்னு சொன்னார். ஏன் வேணும்னு சொன்னார்னு தெரியல. 77 தொடங்கி 78 79 அந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாகவே நடந்துச்சு. செப்டம்பர் 13 1979 அரசு விருந்தினர் மாளிகையில் அப்போ இருந்த மத்திய அமைச்சர் பிஜு பட்நாயக், பழைய ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக்கினுடைய தந்தை, அவர் வந்து இவங்க 2 பேரையும் இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார். அதற்கு காரணம் என்னென்னா, அவர் இருந்த அமைச்சரவையினுடைய தலைவராக இருந்த பிரதமராக இருந்த சரண் சிங் இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டா இங்கே இருக்கிற பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் இவர்களே வெல்வார்கள். இந்திரா காந்தியை இந்த பக்கம் அவர்கள் காலூன்ற விடாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் அப்படி பண்ணார். இங்கே கரூர் கோபால்னு சொல்லிட்டு ஒருத்தர் துணை அமைச்சராக இருந்தார் அவருடைய அமைச்சரவையில். அவராலையும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடியே இவர்களெல்லாம் தலையிடுறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரே இந்த மாதிரி ஒரு இணைப்பை விரும்பினதாக எழுத்தாளர் சோலை சொல்கிறார். அவர் சொல்லி திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி பல முறை தூது போயிருக்கிறார் 2 தரப்புலையும். இது எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அதுதான் அவர்களே வந்து அவங்க மனஸ்தாபத்தை கடந்து ஒன்றாக சேரலான்ற ஒரு அளவில் இறங்கி வந்து செப்டம்பர் 13 பார்த்தார்கள். 40 நிமிஷம் தனியாக எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் மட்டும் தனியாக சந்திச்சுக்கிட்டாங்க. 6 கோரிக்கைகளை கலைஞர் கருணாநிதி வைத்தார். அதில் மிக கடினமான கோரிக்கை என்பது 9,000 ரூபாய் உச்சவரம்பு இடஒதுக்கீட்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கொண்டு வந்திருந்தார். அதை நீங்கள் விலக்கிக்கணும்னார். அதுக்கும் எம்ஜிஆர் தயாராக இருந்தார். ஆனால் அந்த இணைப்பு முயற்சி நடக்காமல் போனதற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் காரணம் என்று பின்னாடி கலைஞர் சொன்னார். ஏன்னா பண்ருட்டி என்கிட்ட என்ன சொன்னார்னா, மேலளவில் மேல் மட்டத்தில் தலைவர்கள் மத்தியில் ஒருவேளை சேர்ந்துடலாம், கீழே வந்து அந்த இணைப்பு நடக்காது. ஏன்னா திமுகவிடம் நிறைய இந்த கட்சி தொடங்கின காலத்திலிருந்து நிறைய துன்பப்பட்டு இந்த கட்சியை நாம் வளர்த்தவர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்களால அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள யார் துன்பப்படுத்தினாங்களோ அவங்களோட போய் கை கோர்க்கிறதுன்றது முடியாது. அதனால் நீங்கள் யோசித்து பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் தலைவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இப்போது தமிழகத்துக்கு இப்போ திமுக கூட்டணி கட்சியை பொறுத்தவரைக்கும் சிபிஐ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போது திமுக வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏற்கனவே காங்கிரஸ் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ திமுக வந்து ஒரு தனிமரமாக இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. அதுதான் அவங்களுடைய தலைவர்களில் ஒருவரான கனிமொழியே சொல்லியிருக்காரு. இது வந்து துணை இல்லாமல் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலம் அப்படின்ட்டு. அது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் திமுக இல்லை பண்ணியிருந்தது. 77
1977 234 இடங்கள்லையும் 230 இடங்களில் திமுக நின்றுச்சு. 4 இடங்களில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்ட்டு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்த கேடிகே தங்கமணிக்கு ஒரு 4 இடங்களை இவங்க சின்னத்திலேயே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 234 இடத்துலையும் அவங்க தனியாக நின்னாங்க. 2016 எப்படி ஜெயலலிதா அம்மையார் நின்னார்களோ அந்த மாதிரி. அதனால் அது ஒன்றும் புதுசு இல்லை. 77 அவங்க அந்த மாதிரி நிற்கும் பொழுது 25% வாக்குகளை வாங்கி 48 இடங்கள் வென்றார்கள். அது ஒரு 4 முனை போட்டி. ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெகு சில இயக்கங்களில் ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய பெரிய கஷ்டம் அல்லது அதற்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்கிட்ட அந்த கட்சி அவர்களால் கடத்த முடியல. அது ஒன்று. அப்புறம் தாய்மார்கள் வசம், பொதுவாக தாய்மார்கள் அந்த கட்சிக்கு பெரிய பரிவாகவோ ஆதரவாகவோ பொதுவாக இருந்ததில்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதையும் அவர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் மாறுச்சு. எடப்பாடியெல்லாம் வந்த பிறகு அது மாறுச்சு அவர்களுடைய நலத்திட்டங்கள். ஆனால் அது மட்டுமே போதாது. இப்போ புறப்பட்டு இருக்கிற ஒரு புதிய சவால், இப்போ புறப்பட்டு இருக்க ஒரு புதிய சக்தி, இந்த சக்தியை வெல்வதற்கு அவர்கள் பல முனைகளில் இருந்து போரிட வேண்டியிருக்கும். இது எம்ஜிஆர் கிடையாது, இது ஜெயலலிதா கிடையாது. அவர்களெல்லாம் நீங்கள் ஒரு எதிரியோட திருப்பி போர் பண்ணிங்கன்னா எதிரியினுடைய வியூகங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஒரு சீன அறிஞர் சொல்கிறாரு, அடிக்கடி எதிரியோட நீ போர் பண்ணக்கூடாது. உன்னுடைய குறை நிறை, உன்னுடைய வியூக அமைப்பு, நீ எப்படியெல்லாம் யோசிக்கிற, இதையெல்லாம் அவன் வேகமாக கண்டுபிடிச்சிருவான். அதனால் அதிகமாக உன்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அவனோட மோதக்கூடாது. அந்த மாதிரி இல்லை இது. அவர்கள் 2 பேருக்கும் தெரியும், தொடர்ந்து மோதி கொண்டிருந்தார்கள். இவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், யாரை நிறுத்துவார் இவருக்கு எதிராக? பலம்புரிஜான் சொல்கிறாரு, நீங்கள் போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், நீங்கள் சென்னையில் புருஷவாக்கத்தில் நில்லுங்க, பேராசிரியர் அன்பழகனை எதிர்த்து நீங்கள் நின்னீங்கன்னா அவர் அதிகமாக பிரச்சாரத்திற்கு போக மாட்டார், அவர் முடங்கிடுவார் அவருடைய தொகுதியிலன்னு சொல்லி நிற்க வச்சார். 5000 வாக்குகளில் தான் தோற்று போயிடுறாரு ஜான். அவர் சொன்னபடியே நடக்குது. பேராசிரியர் அன்பழகன் பெரிய அளவில் சுற்றுப்பயணத்திற்கு போகலை, அவருடைய தொகுதியிலேயே அவர் கவனம் செலுத்துகிற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரியான வியூக அமைப்பு என்ன மாதிரி யோசிப்பாங்க, யாரை கொண்டு வருவாங்க, இதெல்லாம் கணிக்க முடியும். இது அப்படி கணிக்க யாருன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாதே, ஒன்றுமே இது அவங்களும் பெருசாக யோசிக்கல. இது எல்லாருமே எல்லாருமே பெருசாக யோசிக்கல. இல்லை நம்ம முழுசாக சொல்ல முடியும், அவங்கள யோசிக்கலாம், நம்மளை யாருமே யோசிக்கல. இல்லை இந்த அளவுக்கு தெரியாத கேண்டிடேட் வருவாங்கன்னு யோசிக்கல. எல்லாருமே விஜயோட முகத்துக்கு தான் அப்படிங்கிறது அப்புறம் தானே தெரிஞ்சது எல்லாமே. இதில் இப்போ இன்னொரு புதிய சக்தி, இப்போ நீங்கள் விஜய் இருக்காரு, விஜய் ஒரு ஜெயித்ததுக்கு பின்பால் இப்போ புதிய சக்தியாக இளைஞர்களிடம் கொஞ்சம் பரவலாக இருக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகி வீத லீடர்ஸில் ஆல்ரெடி வச்சுருக்காரு. இப்போ 10 இயர்ஸாக வச்சுருக்காரு. ஆனால் திருப்பி ஆனால் ஒரே நாள் 10 லட்சம் பேர் கிட்ட அதில் மெம்பரெல்லாம் ஜாயின் பண்ணாங்க. இவருடைய வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய வருகை சில அதிர்வுகளை ஏற்படுத்தும். இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு சின்ன அளவில் வந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றியை இந்த புதிய தாவேகா சாதிப்பதற்கு ஒரு 30 ஆண்டு கால சினிமா உதவியாக இருந்திருக்கு. அப்புறம் ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு, ஆன்டி இன்கம்பன்சி, இதுக்கெல்லாம் பழகின இந்த மாதிரி ஆட்சிக்கு பழகி போன மக்கள் திடீர்னு இது போகிறோம், இதில் ஒரு நல்ல மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிற ஒரு சலிப்பு, இதெல்லாம் வந்துச்சு. அதை பண்ண முடிஞ்சது. அண்ணாமலைக்கு படித்தவர்கள், இளைஞர்கள் மத்தியில், நடுத்தர குடும்பத்தினர் மத்தியில் ஒரு ஆதரவு தளம் இருக்கலாம். இந்த ஆன்லைனில் வலைத்தளத்தில் போய் 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, 30 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும், அதிமுகவில் நீங்கள் கேளுங்க, 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 1 கோடி 4 லட்சம் பேர் தான் வாக்கு போட்டாங்க அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்து நாம் ஒரு வேகமான ஒரு முடிவு. பிஜேபி கூட தமிழிசை இருக்கும்போது மிஸ்டு கால் 50 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இது வலைத்தள ஆதரவு என்பது அது திருப்பி தரையளவுக்கு, அதாவது களத்திற்கு அந்த ஆதரவு வருமா, எவ்வளோ வரும் அதை பார்க்கணும். பெண்கள் மத்தியில் அந்த ஆதரவு இருக்குமா, அப்புறம் கிராமப்புறங்களில் அந்த ஆதரவு எப்படி போய் சேரும், இதெல்லாம் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் சினிமா. அதனால் நாம் அதையும் இதையும் ஒன்றா பார்த்துட முடியாது. ஆனால் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஒரு சில பேருக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். எப்படி சீமான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சில பேருக்கு இருக்கிறாரோ அந்த மாதிரி எனக்கு அதிகபட்சம் அவருடைய
அரசியலினுடைய வெற்றி வந்து ஒருவேளை சீமானை ஒத்து இருக்குமோ அப்படின்ற அளவு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் இல்லாதது தமிழ்நாடு பிஜேபிக்கு ஏதாவது ஒரு இழப்பு இருக்குமா? இழப்பும் இல்லை, பெரிய பெரிய ஒரு ஆதரவு. ஆதாயமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ்ட் டயத்தில் அவர் அந்த பிஜேபிக்குள்ளே இருந்தக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இவரோட சப்போர்ட்டில் இருந்தாங்க. அதனால தான் கடைசி கட்டங்களில் நிறைய பேர் வந்து ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஸோ இவர் வெளியில் வந்தோன்னா தொடர்ந்து சில பேர் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. மேலோட்டமாக அப்படி தெரியுது. பாஜகவுக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஆதரவு தளத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்டை விழுந்திருக்கலாம் இவர் வெளியே போனதுனால. ஆனால் இவர் வெளியில் இருந்தாலும் கூட ஒரு மென்மையான பாஜக முகத்தை தான் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அதனால் அது எல்லாருக்கும் தெரியும். இல்லை இது அவங்களோட பிளான்ற மாதிரிலாம் சில பேர் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. தமிழ்நாடு அதை சார் டைரெக்டாக பிஜேபி இங்கே காலூன்ற முடியாதுனால அண்ணாமலை மூலமாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அப்படித்தான் வந்து பல டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் மீது பரிவாக இருக்கக்கூடிய கருத்து சொல்பவர்களே அதை அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இப்போ அவர் வந்ததுலேருந்தே அந்த பேச்சுகள் தான் தொடர்ந்து. அவருக்கு பல்வேறு அங்கே சங்கடங்கள் இருந்திருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்டார்னு சொன்னாலுமே இல்லை அது அப்படி. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அவர் போகிறாரு, அவர் போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு. அந்த படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரிஞ்சு போகிறவங்க சந்திப்பு மாதிரியாக இருக்குது. அப்படி இல்லை, அது வந்து ஏதோ அந்த சந்திப்பு வந்து நல்லா நல்லா பண்ணுங்க, நல்லபடியாக வாங்க, நீங்கள் வந்தால் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சந்திப்பாக தான் அது எனக்கு தெரியுது. அதனால் இப்போ என்னதான் முன்னாள் தமிழக தலைவராக இவர் இருந்தாலும் 14 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜகவில். இவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியே வரார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து வேறு யாராவது வெளியில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை தருவாங்களா? அதுக்கு பிறகு உங்களுடைய விலகலை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு ஒரு பொதுச் செயலாளர் அறிக்கை தரார். அதனால் இது எல்லாருக்கும் இது நடக்காது. அதனால் இது வந்து கோரியோகிராஃப்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இல்லை, ஒரு நடனம் எப்படி காலை செய்வு, எப்படி கையை செய்வு, எந்த தாளத்திற்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்ற மாதிரி அந்த மாதிரி கோரியோகிராஃப்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். காங்கிரஸ் இருக்கிற திமுக இல்லாத இந்தியா கூட்டணிக்கு என்ன மாதிரி எப்படி எங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கூட்டணி இருக்கும்? அதாவது இதெல்லாம் பாஜகவுக்கு வலிமை சேர்க்கிற முயற்சி. ஏற்கனவே வந்து எதிரணி வந்து துண்டாக இருக்குது. அது அந்த இந்திய கூட்டணி என்பது ஒரு முரண்பட்ட கட்சிகளுடைய கூட்டணியாக இருக்குது. அது ஒரு பெரிய வலிமையான கூட்டணியாக இல்லை. அந்த இப்போ சமீபத்தில் அவர்கள் சந்தித்ததை பார்க்கும் பொழுது எல்லாமே தோல்வியுற்றவர்களுடைய ஒரு கூட்டமாக சந்திப்பாக இருந்துச்சு அது. அப்போ இதை தவிர வந்து நீங்கள் வெளியில் ஆம் ஆத்மி வெளியில் இருக்குது, வேறு சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் வெளியில் இருக்குது, அக்காலிகளில் சில பேர் வெளியில் இருக்கலாம். அவர்களெல்லாம் வச்சு என்ன நீங்கள் ஒரு புதிய ஒரு 3வது அணியை உருவாக்கி எங்கே போவீங்க? இது வந்து என்னென்னா, உங்களை தேசிய அளவில் யாராவது உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வலிமையான ஒரு பிராந்திய சக்தியாக ஒரு மாநில கட்சியாக இருக்கணும். தானாக உங்களை தேடி வருவாங்க. இப்போ தாவேகாவுக்கு எத்தனை அழைப்புகள் வருமா இல்லையா? நமக்கு தெரியல வெளியில். ஆனால் கண்டிப்பாக இண்டி கூட்டணியிலிருந்து நாளைக்கு ஒரு அழைப்பு வந்தால் நாம் ஆச்சரியப்பட போகிறதில்லை. அவர் இடதுசாரிகளை சந்திக்கிறார், முதல்வர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறார் நேற்று. இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஒருவேளை அவர் அந்த இண்டி கூட்டணிக்கு அடுத்த அழைப்பு அவருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்த உடனே திமுக முறையாக வெளியே வந்துடும். நான் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக எண்ணினாலும் அது அவர்களுக்கு பெரிய பலம்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அவர்கள் ஆழ சுய பரிசோதனை செய்து இந்த கட்சியை மறு கட்டமைப்பு செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு துன்பம் வந்தால் தான் ஒரு பெரிய ஏற்றம் வரும். அடுத்த 5 வருடம் கழித்து இவங்க இருந்துக்கலாம். ஆனால் அந்த அதிமுகவோட நிலைமை இன்னும் என்னன்றது முழுக்க தெரியல. அதிமுக கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது வந்து தாவேகாவில் சங்கமிச்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் திமுகவை நோக்கி நகரலாம். ஆமாம், அதற்கு காரணம் என்னென்னா, திமுக எதிர்ப்பு அரசியலை முழு வீச்சோடு செய்யக்கூடிய இடத்தில் தாவேகா இருக்கு. அதனால் அதிமுகவுக்கு அங்கே இடமில்லை. விஜய் சொன்ன மாதிரி தான் அப்போவே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது இப்போ உண்மையாயிடுச்சு இல்லையா? உண்மைதான். மிக்க நன்றி சார். தமிழகத்தோட அரசியல் சூழ்நிலைகள் பற்றி எங்களை விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு தங்கள் மேலான